வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் சவால்களையும் தாண்டி அபாரமான உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாதமாக அமையப் போகுதுங்க. அப்போ சனி பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 17ஆம் தேதி ஜூலை 17 அன்று 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு கடகத்தில் இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க. அப்போ 6ல் சூரியன் சஞ்சரிப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமைகளை எல்லாமே உங்களுக்கு தரக்கூடுங்க. அப்போ எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சூரியன் சூரியன் உங்கள் கூட இருந்தார்னா நீங்கள் அரசனாகவே இருந்தாலும் எதிர்த்து நிற்கலாமுங்க. அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 6ல் குரு மறைவது விபரீத ராஜயோக பலன்களை எல்லாம் தரக்கூடுங்க. ராகு கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ கேது 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் சிம்மராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27 முதல் பார்த்தீங்கன்னா வக்கர நிலையை அடைகிறாருங்க. இது உங்களுக்கு 7.5 சனியினுடைய இறுதி கட்டமான ஒரு பாதச்சனி காலமாகுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ல் சூரியனும் உச்சகுருவும் இணைவதால் உத்தியோகத்தில் இருந்த போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனை கண்ட பனி போல விலகுங்க. மேல் அதிகாரிகளுடைய பேர ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் புதிய உத்திகளை எல்லாம் கையாளுவீங்க. அதே போல் 2ல் சனி வக்கரம் அடைவதால் கூட்டு தொழிலில் பண பரிவர்த்தனைகள் செய்யும்போது கூடுதல் எச்சரிக்கை உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனையில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமை வருமானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக கலவையான ஒரு பலன்கள் தாங்க காணப்படுது. வராத கடன் தொகைகள் கோர்ட்டு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு பண வரவு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுதுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2ல் பாதச்சனி வக்கரம் அடைவதாலும் 4ல் செவ்வாய் இருப்பதாலும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் அல்லது வீடு வாகனம் பழுதுபார்ப்பு செலவுகள் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வரவுக்கு ஏற்றார் போல் பட்ஜெட் போட்டு நீங்கள் இந்த காலகட்டங்களில் செயல்படுவது மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குடும்ப உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ராசியில் ராகு 7ல் கேதுவும் இருப்பதால் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அல்லது வீண் சந்தேகங்கள் இதெல்லாமே வரலாமுங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் சற்று தள்ளி போவது உத்தமமான ஒரு நாளாக இருக்குங்க. இந்த மாதம் உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் உறவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 6ல் சூரியன் பலமாக இருப்பதால் நீண்ட நாள் நோய்களுடைய தாக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைய காண்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4ல் செவ்வாய் ராசியில் ராகு இருப்பதால் உடல் உஷ்ணம் அலர்ச்சி இரத்த அழுத்தம் அல்லது தாயாருடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. இப்போ வாகனங்களை இயக்கும்போது அலைச்சல்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. மிதமான ஒரு வேகத்தில் செல்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்குங்க. அப்போ நட்சத்திர பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு 4ல் நட்சத்திரநாதன் செவ்வாய் இருப்பதால் சொத்து பூமி ரியல் எஸ்டேட்டு கட்டுமான தொழில் இருப்பவங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. பொருளாதார விஷயங்களில் புதிய வருமான வழிகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கக்கூடுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான வழிகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. அப்போ இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குடும்ப விவகாரங்களில் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருமுங்க. ராகுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் ராகுவால் அதிரடி மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் அதாவது ஐடி துறையில் இருப்பவங்களுக்கு, கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுக்க வேண்டாமுங்க இந்த காலகட்டங்களில். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு 6ல் உச்சம் பெற்றிருப்பதால் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய அசாத்திய துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. ஆன்மீக பயணங்களால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமும் செல்வாக்கும் உயரக்கூடுங்க. வங்கி கடன்கள் எல்லாமே உங்களுக்கு எளிதாக கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியையும் யாருக்கும் தர வேண்டாமுங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஏழரைச்சனியினுடைய தாக்கம், பாதச்சனியினுடைய தோஷம் இதெல்லாம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சனிக்கிழமைகளில் நவக்கிரக சந்நிதியில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும், ஆதரவற்ற முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது மிக நல்லதுங்க. அதே போல் வீண் விரயங்கள், அலைச்சல்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி, ராகு காலத்தில் எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றுவது வழிபடுவது உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையக்கூடுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா, மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க.